வந்து இப்போ இந்த 30 வயசுல இருந்து ஒரு 40-45 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஜாப்ல நம்ம செட் ஆயிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு ஹோம் லோன் எடுத்து ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி போவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஹோம் லோன் எடுத்து வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஹோம் லோனுக்கு கட்டுற இஎம்ஐயை இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ கழிச்சு ஒரு கேபிட்டல் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு குரூப் சொல்றாங்க. ஸோ இது ரெண்டையும் பத்தி வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவா இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். முழுக்க முழுக்க வந்து இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ இதுல வந்து நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ ஹோம் லோன்ல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாசிட்டிவான சைடு இருக்கு, நெகட்டிவான சைடு இருக்கு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து சோசியல் மீடியால சொல்றாங்க. பட் அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்கணும், என்னென்ன விஷயத்துல நம்ம அவேர்னஸா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பேசலாம். என்னோட சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங், இன்சூரன்ஸ் இது சம்பந்தமா வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடு வாங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு இமோஷனலான விஷயம். இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதையும் வீடு வாங்குறதையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. இப்போ வந்து வீடு வாங்குறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு இமேஜுக்காகவோ ஒரு ஸ்டேட்டஸ்க்காக ஸோ அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்ல ஒரு இமோஷனலா நமக்கு வந்து அந்த வீடு வாங்குறது மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபீலிங் கிடைக்குது, சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்குது, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் மத்தியில வந்து நம்ம வந்து ஒரு நல்ல வந்து லைஃப்ல அப்கிரேட் ஆயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து என்னதான் இன்கம் வந்தாலுமே அந்த இன்கம் நம்ம வந்து இப்போ பேஸ் பண்ணி நம்ம வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு செக்யூர் ஜாபா இருக்கு, நல்ல இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட சிச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் நம்ம வந்து சேவ் பண்றதுக்காக பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டடி இன்கம் இருக்கு, ரெண்டு பேர் ஏர்ன் பண்றதுனால சரி நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஹோம் லோன் போடுறாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் வந்து வேற. பட் நிறைய பேர் செய்யற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிரெட் வின்னர் வந்து வீட்டுல வந்து ஒரு ஆள் தான் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவுமே பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. அதை வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம ஹோம் லோன் எடுத்தா கண்டிப்பா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருக்கும். பட் நம்ம ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஸோ நீங்க ஒர்க் பண்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்து, உங்களோட கமிட்மெண்ட்ஸ் பொறுத்து, உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பொறுத்து தான் வந்து நீங்க ஹோம் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் இப்போ ஹோம் லோன் வேற என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஹோம் லோன் எடுக்கலாமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனுக்கு நம்ம பேக்கப் வச்சிருக்கோமா, பிளஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் தாண்டிட்டோம், ஒரு 40 வயசு 45 வயசு தாண்டிட்டாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட் ஆக போறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான் வச்சிருக்கோமா, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட்ஸ் நம்ம வச்சிருக்கோமா. இப்போ வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஓல்டேஜ் பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட பாத்துக்கிறதுக்கு அவங்களோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிற அளவுக்கு இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோமா, பேக்கப் வச்சிருக்கோமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்து நம்ம ஹோம் லோன் வந்து எடுக்கணும். இப்போ வந்து ஹோம் லோன் அப்படின்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்கும், இருக்கிற லோன்ஸ்லேயே கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்து ஹோம் லோன். பிளஸ் வந்து நம்ம கட்டுற அந்த பிரின்சிபலுக்கும் நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, நம்ம பே பண்ற அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் வந்து நமக்கு டாக்ஸ் பெனிஃபிட் வந்து இருக்கு. அதே நேரத்தில் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குது, ஒரு இமேஜ் வந்து பூஸ்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். பிளஸ் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க என்ன மாதிரி அசெட் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் வந்து ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்ல ஒரு பிரைம் ஏரியால ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹவுஸ் வாங்குறீங்க, இப்போ அந்த லேண்டுக்கு தான் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து நிறைய அப்ரிஷியேட் ஆகும். ஸோ நீங்க அபார்ட்மெண்ட் வாங்குறது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது இதை பொறுத்து தான் வந்து ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி, உங்களோட ஏர்னிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இப்போ வந்து இப்போ நமக்கு பையன் வந்து இப்போ காலேஜுக்கு போறான், இல்லை வந்து இப்போ சீக்கிரமே வந்து ஒரு மேரேஜ் வந்து நடக்கிற மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டி வந்து வீட்டில் இருக்கு.
ஸோ அந்த மாதிரி ப்ரையாரிட்டிஸ்லாம் இருக்கும்போது நம்ம ஹோம் லோன் போகிறது அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம இஎம்ஐல வந்து கமிட்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மற்ற கமிட்மெண்ட்ஸை மீட்டப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேலரியை வச்சு நம்ம மற்ற கமிட்மெண்ட்ஸ் மீட்டப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ஹோம் லோன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நல்ல பேக்கேஜில் இருக்குது. எனக்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் வந்து என்னையால் வந்து ஒரு நல்ல வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஹோம் லோன்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து இஎம்ஐ பே பண்ற அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து பிளான் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு சிங்கிள் ஏர்னிங் ஒரு பர்சன் இருக்கிற ஃபேமிலியில இப்போ அவரால் வந்து ஒரு ஹோம் லோன் எடுத்தாருன்னா ஒரு 10,000 15,000 இஎம்ஐ பே பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பர்சன் இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஜாப்ல வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து மேபி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க போகும்போது நீங்க எந்த ஃபண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒரு நாலேஜை வந்து நீங்க கேதர் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம லாங் டேர்ம்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எப்படி வந்து ஃபண்ட் சூஸ் பண்றது, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் வந்து நல்லா அப்ல போயிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, மார்க்கெட் டவுன்ல போயிட்டு இருக்கும்போது நீங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றீங்க இல்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த அப்படைட்டை பொறுத்து தான் நீங்க ஹோம் லோன் போறீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் போறீங்களா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில வந்து நீங்க ஒரு 10,000 15,000 20,000 உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து கன்சிஸ்டண்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணி அதை வச்சு ஒரு வீடு வாங்குறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா இருக்கும். பட் இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். அந்த நீங்க சூஸ் பண்ற ஃபண்டு அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம எதுவும் சேஞ்சஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நீங்க அதையும் வந்து ஒரு கரெக்டா மானிட்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல க்ரோத் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது நீங்க இமோஷனலா அஃபெக்ட் ஆகக்கூடாது. அந்த டைம்ல தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். எஸ்ஐபியை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செல் பண்றீங்க அப்படின்னா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கெயின்ஸுக்கு டேக்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் பில்ட் ஆகுது அப்படின்னா அந்த கார்பஸை வச்சு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதுலயுமே உங்களுக்கு நிறைய வந்து டேக்ஸ் பர்டன் வந்து குறையும். இது வந்து நீங்க உங்களோட பர்சனல் நீங்க வந்து உங்களோட ஆடிட்டர் கிட்டயோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட இதை பத்தி டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு பெரிய கார்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 lakhs 60 lakhs பில்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ல வந்து உங்களுக்கு அதுல பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல. ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு இவ்வளவுதான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நீங்க லேர்ன் பண்ணிக்கிங்க. ஸோ அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வந்து ஒரு கேபிட்டல் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போறீங்க, ஒரு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க கார்பஸ் பில் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட் மட்டும் நீங்க வந்து லோன் போட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். லோனை எந்த அளவுக்கு நீங்க கம்மியா போடுறீங்களோ அதை வந்து நீங்க சீக்கிரமா வந்து க்ளோஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் வந்து லாங் டேர்ம்ல உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு அசெட் நீங்க அப்ரிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க லோன் வந்து 90% 95% போடுறீங்க அப்படின்னா நீங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவி இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ அந்த வீடு நீங்க இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து நீங்க எவ்வளவு லோன் எடுத்தீங்களோ அதை விட ஒரு 2 மடங்கு நீங்க அதிகமாக தான் கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த டைம்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்க ஒரு 50 lakhsக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா லோன் போட்டு வாங்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து 90 lakhs 95 lakhs இன்ட்ரெஸ்டோட சேர்த்து தான் நீங்க பே பண்ணுவீங்க 15 இயர்ஸ்க்கு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அப்ரிஷியேட் ஆகுமா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்லாம் வாங்குறீங்கன்னா ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு அதில் வந்து டெவலப்மெண்ட் இருக்கா, அந்த டைம்ல நம்ம வந்து செல் பண்ணோம்னா அதை வாங்குறதுக்கு பையர்ஸ் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்.
அது போக வந்து லைஃப், ஹெல்த், ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு 20 கம்பெனிஸ்ல இருந்து நான் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது சம்பந்தமா இன்ஃபர்மேஷன் வேணும், உங்களுக்கு ஏதோ ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்டிங் சம்பந்தமா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா, மார்க்கெட்டிங் சம்பந்தமா, பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ரெகுலரா நான் வந்து என்னோட ஐடியாஸ் பிளஸ் என்னோட இன்புட்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ரெகுலரா வீடியோவா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா.